ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத் தோட்டக்கலை நர்சரியில் தான் இருக்கோம். இந்த நர்சரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லக்ஷ்மி தேட்டர் எதிர்த்துல ஒரு தெரு இருக்கும். ஃபர்ஸ்ட் ரைட் இல்லாமல் செகண்ட் ரைட்டில் வந்தீங்கன்னா இந்த தோட்டக்கலை, அதாவது அந்த கார்னர் காம்ப்ளெக்ஸ் அடுத்து வர இதுதான் நம்ம இருக்கிற பாரத் தோட்டக்கலை நர்சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான தோட்டம், மாடி வீட்டு தோட்டம், அதில் இன்டீரியர் பிளான்ட், எக்ஸ்டீரியர் பிளான்ட், வாஸ்து பிளான்ட், ஸோ இது மாதிரி பல விதமான செடிகள்லாம் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை வகை இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான செடிகள் வகைகள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ரேண்டமாக பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டே இருக்கும். அவங்க கேட்குற அதாவது பார்க்குறவங்க வாங்குறவங்க கேட்குற இது அடுத்த முறை வரத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த செடிகள்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வாங்கிட்டு போவாங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் தோட்டத்தில் நம்ம நிற்கிறதுக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்குது இந்த இடம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா மாடி வீட்டு தோட்டம் மட்டும்தான் நான் சொன்னேன். இது இல்லாமல் அவங்க கொரியன் கிராஸ்ன்னு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டாண்ட ஒரு இடம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஹவுஸ் இது மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஹவுஸில் ஒரு கொரியன் கிராஸ், அதாவது அந்த பேவிங் பிளாக்ஸ் வச்சு அவங்க கொரியன் கிராஸ் அவ்வளோ அழகாக பண்ணி தராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது. இதை தவிர்த்து அவங்ககிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த க்ரோ பேக்ஸோட வெரைட்டிஸ் இருக்குது. க்ரோ பேக்ஸ்ன்றது அந்த செடி பைகளில் வருது பார்த்தீங்களா, அந்த இதுதான். அது இல்லாமல் இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கும், இன்டீரியர் பார்ட்ஸு. இதில் விதைகள், ஏகப்பட்ட விதைகள் வச்சுருக்காங்க கலெக்ஷன். அதாவது கீரை வகைகள், செடி வகைகள், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இது மாதிரிலாம் சில வெரைட்டிஸ் ஆஃப் வகை விதைகள்லாம் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த இடத்துக்கு பாருங்கள். உங்களுக்கு செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்த ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். ஸோ பாரத் தோட்டக்கலை நர்சரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் இருக்கார். ஸோ அஜித் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்துக்கிறது எல்லாமே. ஸோ அஜித், நீங்கள் இந்த இடத்துல என்னென்ன தோட்டம், அதாவது என்னென்ன செடிகள் அதிகமாக இருக்குது? நம்மக்கிட்ட பூச்செடி, ஆர்னமெண்டல் குரோட்டன்ஸு, பழஞ்செடி, மரக்கன்று எல்லாமே இருக்குது. அந்த கார்டனுக்கு தேவையான குறிப்பாக அந்த துளசி மாடம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்களே எல்லாமே அந்த மணல் செடி எல்லாம் வச்சு கொடுத்துருவீங்க? கோகாப்பீட்டு போட்டு மண் போட்டு செடி வச்சு கொடுத்துருவோம். மாடத்தோடு வந்துடும். சிமெண்ட்லேயே இருக்குது மாடம், செராமிக்லேயே இருக்குது, பிளாஸ்டிக்லேயே இருக்குது, எல்லாத்துலேயும். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடுன்றது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகரமாக இருக்கணும்னுவாங்க. அதுக்கு சில இதெல்லாம் வீடு க்ளீனாக வச்சுக்கிறது எல்லாம் பார்த்து அதை காட்டிலும் இன்னும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை வீட்டில் எடுத்தும்போது வைக்கிறதுக்கான துளசி மாடம் இங்கே சேல் பண்ணுறாங்க. அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துளசி மாடம் தான் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அவங்களால அந்த செடி அதாவது செடி வாடிச்சுன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால நாங்கள் சரியான மணல், அந்த மண், அந்த உரம் எல்லாம் போட்டு அழகாக ஒரு குறிப்பிட்ட அளவில் நாங்கள் வளர்த்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துமே அவங்க பூஜைகள் டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த துளசி செடி தான் அது. இதை நிறைய பேர் வாங்கிட்டு போகிறத சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா பூச்செடி தொட்டி வச்சுருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இல்லை இப்போ புதுசாக இந்த மொசைக் டைல்ஸு இதெல்லாம் போட்டுருக்கிறதுக்கு அந்த இடத்துல மண் தொட்டி வச்சா கொஞ்சம் மண் கொஞ்சம் இதாகும். அதுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் தொட்டிகள் பாருங்கள், எத்தனை வகையான டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டரின் பேரில் அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா துளசி மாடம் நம்ம மணல் இல்லாமல் செராமிக்லேயே துளசி மாடம் இருக்கு. நீங்களும் வாங்குறது தான் வாங்கிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த க்ரோ பேக் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா சின்னது, பெருசு, அதோட சைஸ், அதாவது 4 வகையான அளவுகளில் இது கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மண் தொட்டி, செராமிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு. ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த தொட்டிகள் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மண் தொட்டி,
அதாவது சிமெண்ட் தொட்டின்னு இருக்குது. அது இல்லாமல் செராமிக்ஸு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக், அதாவது வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா லக்கி பேம்புன்னுவாங்க, லக்கி பேம்பு பிளான்ட்டு. இதை நீங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ எங்கே வச்சாலும் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு நிறைய தரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் செடின்னுவாங்க. அதாவது ஆக்சிஜன் நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஜன்னல்லாம், அதாவது க்ளோஸ்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். அது மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இந்த ஆக்சிஜனோட சுழற்சி வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாகம் வடிவில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்ன்ற பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டு வீட்டில் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக காணப்படும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த கிச்சனில் வந்து இந்த பிளான்ட்டை வந்து அதிகமாக வாங்கி கொண்டு போய் வைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம்லாம் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் தோட்டக்கலை நர்சரியோட உரிமையாளர் அண்ணாதுரை தான். அவர்கிட்டே நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அதாவது இந்த தோட்டக்கலை வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 1987. 87 ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 40 வருஷமா வச்சுட்டு இருக்கோம். சரி. எங்ககிட்ட வந்து அனைத்து வகை அலங்கார செடிகளும், பூச்செடிகள், மற்றும் புல்தரை, தொட்டி வகைகள், உரம், பாட் மிக்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, அந்த எரு மண் கலந்தது, கொக்கோபிட்டு, மண்புழு உரம், மற்ற அந்த க்ரோ பேக்ஸு எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. மற்றபடி அந்த இன்டோர் பிளான்ட்டு, ஆக்சிஜன் தரக்கூடிய நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட எப்பவும் இருக்கும். அனைத்து வகையான ஆக்சிஜன் செடியும் எங்ககிட்ட இருக்க, இன்டோர் அவுட்டோர் எல்லா வகையான பூச்செடிகளும். இந்த கொரியன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிராஸ் வகைகளில் கொரியன் கிராஸ் இருக்கு, மெக்சிகன் கிராஸ் இருக்கு, மற்ற பெர்முடா கிராஸ் இருக்கு, G2 கிராஸ் இருக்கு, ஷேட் கிராஸ் இருக்கு. 5 வகையான கிராஸும் கிடைக்குங்க. ஸோ இது வந்து வீட்டுக்கு நம்ம இடம் காமிச்சா நீங்களே வந்து அதுக்கு உண்டான இதுவெல்லாம் ரெடி பண்ணி நாங்களே அமைச்சு கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாடி வீட்டு தோட்டம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு இது எல்லாமே வெளியே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த தோட்டம் ரொம்ப விரும்புறாங்க. அது இயற்கையான உரத்தை போட்டு அதுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. அதே போட்டு கொடுத்துரும். அது நம்ம செட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் சரி, நீங்களே இங்க வந்து வாங்கிட்டு போய் நீங்களே செட் பண்ணிக்கிறதுனால. அதுதான் இப்போ. வணக்கம். எங்களிடம் சுப விசேஷங்களுக்கு, திருமணம் மற்றும் சுப விசேஷங்களுக்கு இலவசமாக செடிகள் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த செடிகள் எங்ககிட்ட கிடைக்கும். மிக குறைந்த விலையில் அவங்களுக்கு 20 முதல் 500, 1000 எவ்வளவு கேட்குறாங்களோ அவ்வளவும் மிக குறைந்த விலையில் நாங்கள் சப்ளை செய்து கொண்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் கூட இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது சண்டே தான் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களால வந்து மணல் இதெல்லாம் போட்டு கலவை பண்ணி ஒரு செடி, அதாவது ஒரு தோட்டம் மாதிரி வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாதுரை சார் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. அது எப்படின்றத கேட்டுச்சுங்களா. இந்த மாடி வீட்டு தோட்டத்தை பற்றி, மாடி தோட்டத்துக்கு உண்டான க்ரோ பேக்ஸு, கொக்கோ பிட்டு, மண்புழு உரம், மண் கலவை எல்லாம் நாங்களே இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க. அது உங்களுக்கு பேக்ஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டு கொடுத்துரும். நீங்கள் அதை கொண்டு போய் பேக்கில் போட்டு நீங்களே பண்ணலாம். அது பேக்கில் போட்டு மண்ணு கொட்டிட்டு அதில் சீடு இருக்குது. அதெல்லாம் ஆர்கானிக் விதைங்க தான் இருக்குது. ஆர்கானிக் விதை இருக்குது. அந்தந்த சீடு ஒரு பேக்கு எத்தனை சொல்கிறோமோ அத்தனை நட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அது வந்துடுங்க. ஸோ அது நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். அது நாங்கள் பண்ணி கொடுக்க சொன்னாலும் செஞ்சு கொடுப்போம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சினா உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. இந்த உங்களை அழகிய தோட்டத்தை நாங்கள் பார்த்ததில் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியாக பண்ணுறோம். உங்களோட தொலைபேசி நம்பர் சொல்லிட்டிங்கன்னா அவங்கள எதனா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். என்னுடைய தொலைபேசி எண் 9486248171. ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.